தன் பலம் மிக்க கைகளால் இன்னும் இறுக பற்றிக் கொண்டார். அந்த அறையே ஒரு நிமிடம் நிசப்தமாக மாற தன் குரலை மிக ரகசியமாக தாழ்த்தி விஸ்வாவின் ஒட்டுமொத்த பரம்பரை மர்மத்தையே அசைத்து பார்க்கும்படியான அடுத்த மாபெரும் அதிர்ச்சியான உண்மையை உடைத்தார். இதுல உன்னோட கற்பனைக்குமே எட்டாத இன்னொரு பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா விஸ்வா? அன்னைக்கு சென்னை மண்ணுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் எதிரிகளோட கண்ணுல இருந்தும் மறைஞ்சு ஒரு சாதாரண பையனா வாழ்ந்துகிட்டு இருந்த உன்னை எப்படியாவது தேடி பிடிப்பதற்காகத்தான் உங்க அம்மாவோட உயிர்தோழியான அந்த ஷர்மிளாவும் அவளுடைய கணவனும் தன் அத்தனை சொத்து சுகத்தையும் விட்டுட்டு சென்னைக்கே வந்தாங்க. ஆனா விதி எவ்வளவு கொடூரமானது தெரியுமா விஸ்வா? அவங்க உன்னை நெருங்கி நீதான் அவங்க தேடி வந்த வாரிசுன்னு உன்னை தொடுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எதிர்பாராத ஒரு கோரமான மர்மமான விபத்துல சிக்கிக்கிட்டாங்க விஸ்வா. அவினாஷின் கண்கள் சுருங்கின. அந்த பழைய விபத்தின் கொடூரம் அவரது குரலில் எதிரொலித்தது. அந்த விபத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க அன்னைக்கே அந்த இடத்துல இறந்துட்டாங்களா? இல்லை யாராவது அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா? இல்லை இன்னமும் இந்த உலகத்துல எங்கேயாவது உயிரோட இருக்காங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த RAW ஏஜென்ட்டான எனக்கே தெரியல. இந்தியாவின் மாபெரும் சாம்ராஜ்யமான KS குரூப்போட சேர்மன் கேசவன் தன் ஒரே மகளும் மருமகனும் அன்னைக்கு வந்த அந்த சுனாமி பேரழிவுல சிக்கித்தான் செத்துட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. ஏன் இந்த உலகமே அப்படித்தான் நம்பிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு விஸ்வா. உண்மை என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாம ஒரு புரியாத புதிராவே ஆழமான மர்மமாகவே புதைஞ்சு கிடக்கு என்றார் அவினாஷ். அவினாஷ் ஒரு கணம் பாரமாக பெருமூச்சு விட்டார். நெஞ்சில் தேங்கி கிடந்த அந்த பழைய ரகசியத்தின் பாரம் தாங்காமல் விஸ்வாவின் கலங்கிய கண்களை மிகவும் தீர்க்கமாக உற்றுநோக்கினார். அவரது பார்வையில் விடை தெரியா விடுகதையின் நீளம் தெரிந்தது. ஆனா விஸ்வா, இது எல்லாத்தையும் விட இந்த ஒட்டுமொத்த மர்ம கதையிலையும் என்ன ஒரு விசித்திரமான உலகமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு உளவு அமைப்பாலையும் நெருங்க முடியாதபடி மறைச்சு வச்சிருக்கப்பட்டிருந்த ஒன்ன அவங்க மட்டும் எப்படி சென்னையில இருக்கிறத அத்தனை துல்லியமாக கண்டுபிடிச்சாங்கிறது தான். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னோட பரம்பரை எதிரிகளோட கொடூரமான சதியால திடீர்னு ஒரு நாள் அடையாளம் தெரியாம காணாமல் போனப்ப உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் சாதாரணமா முயற்சிக்கல விஸ்வா. ஒரு அதிகாரியா என்னோட ஒட்டுமொத்த உளவு பலத்தையும் அதிகாரத்தையும் ரகசிய நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி எவ்வளவோ